मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। சூப்பரா இருக்கு. உண்மையிலே நீ ரொம்ப பெரிய ஆளுதான். ஏன் நீ மேல போய் ஸ்டார் எடுத்துட்டு வந்திருக்கியே. எங்க ஸ்டாரு? என்னமா தெரியல, உன் பக்கத்துல இருக்கே, அது நான் தான். ஜோர்தார், இது நான் கார்ட்டூன் பாக்குறதுக்கான நேரம். நீ 1 மணி நேரம் கழிச்சு டிவி எடுத்துட்டு போ. என்னாச்சு? நீ டிவி எங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்க? ஆமா, நீ டிவி எங்க எடுத்துட்டு போற ஜோர்தார்? இத 1 மணி நேரம் கழிச்சு எடுத்துட்டு போயேன். ஜோர்தார், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஒரு புது கடை திறந்திருக்கு. அது மாமாவோட மோமோ. மோமோ நல்ல டேஸ்டியா இருக்கு. என்ன டேஸ்டா இருந்தாலும் சரி, நீ வீட்ல உட்கார்ந்துட்டே டிவி பார்த்துட்டு சாப்பிடலாம்ல. டிவியை அங்க எடுத்துட்டு போய் சாப்பிடணும். இல்ல இல்ல, அத சாப்பிட்டு சாப்பிட்டு என் பணம் எல்லாம் தீந்து போச்சு. அதுக்காக டிவியை வித்துட்டு சாப்பிட போறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்ல, அது உண்மையில ரொம்ப டேஸ்டியா இருக்கும். தோத்தாராம் கூட ஜிம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அங்க போய் சாப்பிட்டு வந்திருக்கான். அத வச்சு பாக்கும்போது இந்த டிவி பரவாயில்லையே. மேடம், நீங்க என்ன பண்றீங்க? ஓ, நான் இந்த வீட்டை விற்க போறேன். இந்த வீட்டை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா எனக்கு 1 டஜன் மோமோஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, மோமோஸ் இல்லாத வீடுங்க என்னோட வீடுன்னு சொல்லவே முடியாது. கோலத்துல இருக்கும் கொக்க என் காரை கொடுப்பேன் மோமோஸுக்கு. கையை தட்டுங்க. எனக்கு ஒரு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கும் போல இருக்கு. டேஸ்டி இல்ல, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா கேளுங்க. இது யாரோட டென்ட்? இது யாரோட டென்ட்? நான் எல்லார்கிட்டயும் ஒண்ணு கேட்க ஆசைப்படுறேன். எங்க மோமோஸ் எப்படி இருக்கு சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் அத பத்தி தெரியும். இருந்தாலும் சொல்லுங்க 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 சொல்லுங்க. இங்க பாருங்க, எனக்கு உங்களோட மோமோஸ் எப்படின்னா. தேங்க் யூ. இத்தனை கோடி மக்கள் முன்னாடி சொல்றீங்க என் மோமோஸ் சூப்பரா இருக்குன்னு. நீங்க லைவ்ல இருக்கீங்க, அங்க பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மோமோ சாப்பிடறதுக்கு இங்க வந்துட்டீங்களா? இவருதான் மாமாஜி. உலகத்திலே பெஸ்டான மோமோஸ இவர்தான் செய்யறாரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாது. இவரோட மோமோஸ் சாப்பிட்டா டேஸ்ட் அப்படியே 4 நாளைக்கு வாயிலே நிக்கும். நீங்க ஏன் நல்ல மோமோஸ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? இங்க பாரு, நாங்க நல்ல மோமோஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா உங்க கடைக்குள்ள யாருமே வரவே இல்லையே. அவங்கள ஒரு கேங். அவங்க 2 பேரா செய்றாங்க. அதனால உங்க பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஆளு செம ஃப்ராடு. ஏதோ பிரச்சனை இருக்கு, கண்டுபிடிச்சே ஆகணும். என் பின்னாடி வாங்க. மோமோஸ்ல லப்பாலப் மசாலா இருக்குல்ல, அத ஜாஸ்தியா போடு. இந்த ஊர்க்காரங்க எல்லாம் என் மோமோஸ் சாப்பிட்டு மயங்கி போயிருக்காங்க. அவங்க வாய் ஊறி போயிருக்கு. அவங்க இந்த மோமோஸ் சாப்பிடுறதுக்காக எது வேணாலும் தரதுக்கு தயாரா இருக்காங்க. அப்படியா? அப்ப லப்பாலப் மசாலா போட்டு மக்களோட உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம மத்தவங்களோட வியாபாரத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த உண்மையை நான் எல்லார்கிட்டயும் போய் இப்பவே சொல்ல போறேன். பனி சொல்ல போறான். உலகத்துக்கே இந்த விஷயம் தெரியும். அதுக்கப்புறம் நீ எதுக்காக சொல்லணும்? பனி சொல்றதை எல்லாரும் கேளுங்க. நீங்க லைவ்ல இருக்கீங்க, கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. உன்னால முடிஞ்சா தாராளமா சொல்லிக்கோ. யாரும் அதை கண்டிப்பா நம்ப போறது இல்ல.
பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்புறம் கிட்டி யாருமே மாமாவோட மோமோஸ சாப்பிடாதீங்க. Yummy. நான் என்ன சொல்றது? இத சாப்பிட்டா நான் எல்லாத்தையுமே மறந்துடுறேன். அடுத்ததான் நான் என்ன சொல்ல வந்தேன்? ஓ பாத்தீங்களா, நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன். மேடம், இந்த மாமா சரியான ஃப்ராடு. இவர் இந்த மோமோஸ்ல லபாலப் மசாலா கலந்திருக்காரு. அந்த சட்னிய கூடப்பா. கண்ணா சாரோட கவிதையை நம்ம எப்படி கேட்கலையோ அதே மாதிரி தான் நாம சொல்றது இவங்க கேட்க மாட்டாங்க. ஜோர்தாரும் பாப்பட்டும் மோமோ சாப்பிடுறது நிறுத்தணும். ஐஷ்! மோமோஸ் 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 மோமோஸ். ஐய், என் வயித்துக்குள்ள ஏதோ குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. இனிமே நான் இந்த மோமோஸ சாப்பிடவே மாட்டேன். என்ன புரிஞ்சுதா? ஏ பன்னி, மோமோஸோட சீன்லாம் இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? ஆமா உண்மைதான். அந்த மாமா மோமோஸ்ல லபாலப் மசாலா போடுறாரு. அதனாலதான் உங்களுக்கு அத பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணிக்கிட்டு இருக்கு. என்னடா இவ்வளவு டப்பா இருக்கு? இவ்வளவு டப்பாவை வித்தா நம்ம ஒரு இடத்தையே வாங்கிடலாம் போல இருக்கே. வாங்க, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் அவனை ஒரு வழி பண்ணிரலாம். நீ கரெக்டா சொன்ன. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. கார்டன்னா நம்ம ஊர் தான் பெஸ்ட். மாமாவோட மோமோஸ் தான் டேஸ்ட். வீடு கட்ட தேவை செங்கல், மாமாவோட மோமோஸ் தான் கலக்கால். மாமாவோட மோமோஸ் தான் கலக்கல். நீங்களா யாரு? நாங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிற? யார் நீ? சொல்லு சொல்லு சொல்லுங்கறேன். நாங்க என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தா சரியா வராது. கடைக்காரன் நான் கேக்குறேன், யாருன்னு சொல்லுங்க. நாங்க இத டேஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, நாங்க இன்வெஸ்ட் பண்றதுக்காகவும் வந்திருக்கோம். அதுவும் இல்லாம உங்க மோமோஸ பத்தி எங்களுக்கு யாரும் சொல்லவே இல்ல. ஏன் சொல்லல? எதுக்காக சொல்லல? இது உலகத்துக்கு தெரிஞ்சாகணும். நாங்க இத டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், அதனால எங்களுக்கு தெரியல. யாரும் எங்களுக்கு சொல்லவும் இல்ல. எங்க ஊர்ல இருக்கிற 200 கோடி மக்களுக்காக எங்களுக்கு 2 மோமோஸ் வேணும். எதுக்காக 2 மோமோஸ் கேக்குறீங்க? உலகமே கேட்க ஆசைப்படுது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நாங்க கோடிக்கணக்கில் ஆர்டர் பண்ணிருப்போம். ஆனா எங்க ஊர்க்காரங்களுக்கு மோமோஸ் பிடிக்கலன்னா அவ்வளவும் வேஸ்டா இருக்கும்ல, அதனால தான். கோடிக்கணக்கில் மோமோஸா? இவ்வளவுதான் மேட்ரா? இதை யோசிச்சு நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப பாருங்க. இது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இதுதான் லபாலப் மசாலா. இத மட்டும் மோமோஸ்ல போட்டோம்னா எல்லாருக்கும் மோமோஸை எவ்வளவு பிடிக்கும்னா, குதிரை தன்னோட வாளையும், யானை தன்னோட சந்ததியும், விவசாயிங்க தங்களோட நிலத்தை தரதுக்கும் தயங்க மாட்டாங்க. ஆனா மிஸ்டர் மாமா, நீங்க பண்றது பெரிய தப்பாச்சே. அதுல என்ன சந்தேகம்? பெரிய தப்புதான். ஃபுல் சீட்டிங். நான் பிறந்த உடனே நர்சத்தா அம்மான்னு கூப்பிட்டேன். எங்க அம்மாவையே நான் சீட்டிங் பண்ணேன், என் மம்மிய. எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கைய கொடுத்து நாம இத ஃபைனல் பண்ணலாம். அட அந்த மாமா தப்பிச்சு போயிட்டான். அவன் எங்கேயும் தப்பிச்சு போயிட கூடாது. சீக்கிரம் வாங்க. வழிவிடுங்க வழிவிடுங்க, எனக்கு வழிவிடுங்க, சொன்னா கேளுங்க. மத்தவங்கள மோமோ சாப்பிட வச்சு நீ ஒரு வழி போனால, இப்ப நாங்க யாருன்னு உனக்கு காட்டுறோம் பாரு.
எனக்கு இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும். வாய முடுறா. எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். ஊர்க்காரங்கள மயக்கமாக்குறதுக்கு மோமோஸ்ல மசாலா கலந்தல்ல, அது என்ன மசாலான்னு சொல்லு. சீக்கிரம் சொல்லு. அப்படி சொல்லல உன்ன மசாலாக்கி ஊர்க்காரங்களுக்கு மோமோஸ் பண்ணி கொடுத்துருவேன். என்ன மன்னிச்சிடுங்க. இந்த மசாலாவை போட்டு சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிடுங்க. அவரு நம்மள ஏமாத்திட்டாருன்னு நினைக்கிறேன். டேய் பசங்களா போதும். இதுக்கு மேல என்னால மோமோஸ் சாப்பிடவே முடியாது. ஆமா குழந்தைங்களா, நான் இதுக்கு மேல சோஸ் கூட சாப்பிடுவேன். ஆனா இந்த மோமோஸை என்னால சாப்பிடவே முடியாது. நல்லதா போச்சு, எல்லாரும் நார்மல் ஆயிட்டாங்க. நார்மல்லாம் இல்ல, அவங்க வயிறு ரொம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எப்படிடா நார்மல் ஆக முடியும்? அது எப்படின்னா, அனே இது வரைக்கும் நீ ஒரு மோமோ கூட சாப்பிடல. சாப்பிட்டு பாரு. வாவ் யம்மி, எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும். இந்த பப்பட்டை வச்சுக்கோங்க, எனக்கு இன்னும் மோமோஸ் கொடுங்க. டேய் என்னடா உளறிட்டு இருக்க நீ? கடைசில பாத்தியா இவனும் ஒரு அடிக்ட் ஆயிட்டான். நான் காமெடிக்காக சொன்னேன். காமெடிக்காக சொன்னா அடிக்ஷன்லாம் மாறிடும். Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.